மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் யமுனை நதிக்கரையில் தகனம். காலை 9:30 மணியளவில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து இறுதி ஊர்வலம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி கங்கா ஆரத்தி நிகழ்வில் மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி. விளக்குகளை ஏற்றி ஏராளமான பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய சிறந்த தலைவர் என மன்மோகன் சிங்கிற்கு ரஷ்ய அதிபர் புதின் புகழாரம். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு அவரது காலத்தில் சிறப்பான கட்டத்தை எட்டியதாகவும் புகழஞ்சலி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததை அடுத்து பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு திரையுலகினர் கண்டனம். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். அந்தனூர் அருகே புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறை. கும்கி யானை உதவிகளுடன் லாரியில் ஏற்றி டார்ச் லைட் வனப்பகுதிக்கு அனுப்பி வைப்பு. பன்னீர் கரும்புக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை. கரும்பு சேதத்திற்கான நிவாரணம் குறைவாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக வலியுறுத்தல். கம்பம் அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து திருட்டு. பூட்டிய வீடுகளை குறிவைத்து திருடிய பெண் உட்பட 3 பேர் கைது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இரவு முழுவதும் விட்டு மழை. தமிழ்நாட்டில் ஜனவரி 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலம் திருச்சூரில் கடை கட்டியது போன் நத்தாலை திருவிழா. சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்து 15,000 பேர் பேரணியாக வந்து அசத்தல். நடிகர் அல்லு அர்ஜுன் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர். ஜாமீன் விசாரணை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைப்பு. காசாவில் குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல். கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி மும்முரம். அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படத்தின் முதல் பாடல் வெளியீடு. அனிருத் இசையில் வெளியான சவத்திகா பாடலை கொண்டாடும் ரசிகர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.